திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பல மதங்களை சார்ந்தவர்களும் அவரை நாடி வருவார்கள். அவரிடம் வந்து உபதேசம் பெறுவார்கள். அவரிடம் தங்களுக்குள்ள சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுவார்கள். அவர் தன்னிடம் வருபவர்களிடம் அதிகம் விவாதிப்பதில்லை. 1 அல்லது 2 வார்த்தைகளில் அவர்கள் கேள்விகளுக்கு பதில் அளிப்பார். அதுவே அவர்களது மன சஞ்சலத்தை போக்கிவிடும். ஒரு நாள் பலரும் அவரை சுற்றி சூழ்ந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவர் கேட்டார், குருவே, கடவுள் உண்டா? உண்டு என்றார் குரு. உடனே இன்னொருவர் கேட்டார், உண்மையிலேயே கடவுள் இருப்பதாக கருத முடியுமா? இல்லை என்று இந்த கேள்விக்கு பதில் தந்தார் குரு. வேறொருவர் கேட்டார், இறைவனை வணங்கலாமா? தாராளமாக என்றார் குரு. என்ன ஏது என்று புரியாத நிலையில், இறைவனை வணங்கத்தான் வேண்டுமா? இது மற்றொருவரின் கேள்வி. வேண்டாம் என்றார் குரு. இதை கேட்ட அனைவருக்குமே குழப்பம். ஒரே கேள்விக்கு உண்டு என்றும் பதில் சொல்கிறார், இல்லை என்றும் பதில் சொல்கிறார். வணங்க வேண்டுமா என்றால் வேண்டாம் என்கிறார் ஒருவரிடம், அதற்கு வேண்டும் என்றும் ஒருவரிடம் பதில் சொல்கிறார். இதில் எதை எடுத்துக்கொள்வது? குழம்பினார்கள் வந்தவர்கள். அப்போது வேறொருவர் அங்கே வந்தார். குருவே, இறைவனை வணங்க விரும்புகிறேன் என்றார். செய் என்றார் குரு. இறைவனிடம் பிரார்த்திக்கலாம் என எண்ணுகிறேன். தாராளமாக என்றார் குரு. இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரப்போகிறேன். ஆகா, அப்படியே செய் என்றார் குரு மகிழ்ச்சியுடன். வந்தவர் மண்டியிட்டார், மனம் உருக பிரார்த்தித்தார், பிறகு வேண்டினார். இறைவா, அறிந்தோ அறியாமலோ நான் செய்த பாவங்களில் 3 தான் மிகப்பெரியவை. முதலாவதாக, நீ எங்கும் இருக்கிறாய் என்று தெரிந்தும் உன்னை தேடி ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்தேனே, அது. இரண்டாவதாக, என் நலத்தில் என்னை விட உனக்குத்தான் அதிக அக்கறை உண்டு என்பது தெரிந்திருந்தும் இதை கொடு அதை கொடு என்று வேண்டினேனே, அந்த தவறு. மூன்றாவதாக, யாருமே தெரிந்து பாவங்களை செய்வதில்லை. அறியாமல் செய்த பாவங்கள் முன்பே மன்னிக்கப்படுகின்றன என்று புரியாமல் இப்போது பாவ மன்னிப்பு வேண்டுகிறேனே, அது. இம்மூன்று பாவங்களையும் உன் அகண்ட கருணையினால் மன்னிப்பாயாக. அவர் பிரார்த்தனையை கேட்ட குரு சொன்னார், இவர்தான் குரு. இந்த அருமையான ஜென் கதையை முன் வைப்பதோடு, மதங்களும் மார்க்கங்களும் மனிதனால் உண்டாக்கப்பட்டவை. உணவை பற்றி புத்தகத்தில் படித்தால் மட்டும் பசி தீராது, அதை உண்டால் மட்டும்தான் பசி நீங்கும். மார்க்கங்களை பின்பற்றுவதாலேயே யாரும் புத்தராகி விடுவதில்லை. மனதால் உணர்ந்து அந்த நிலைகளை எட்டினால் ஒழிய பாவம் என்பதும் புண்ணியம் என்பதும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவையே தவிர இயற்கை அப்படி எதையும் ஏற்படுத்தவில்லை. உள்ளுணர்வினால் வழிகாட்டப்பட்டு அது எதை சொல்கிறதோ அதையே செய் என்கிறது ஜென் என்பதனையும் முன்வைத்து மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.